ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டில் வந்துட்டு கிரிக்கெட்டை பற்றின நிறைய அப்டேட்ஸ் அண்ட் நிறைய புது புது தகவல்கள் தான் உங்களுக்கு சொல்ல வரேன். கிரிக்கெட் பொதுவாகவே நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டுன்னு சொல்லலாம். அதில் நிறைய ஆச்சரியங்களும் நம்மளுக்கு இருந்திருக்கு, நிறைய சாதனைகளும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் வந்து ரொம்ப பெரிய ஸ்கோர் அடிச்சிருவாங்க. அதாவது ஒரு 400 ரன்களுக்கு மேலே அடிச்சிருவாங்க. அதை எடுக்கவே முடியாதுப்பா அந்த ஆப்போசிட் டீமால் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதை ஈஸியாக வந்து சேஸ் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி ஒரு 100-150 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. இவ்வளோ லோ ஸ்கோர் தானே, ஈஸியாக இதை வந்து ஆப்போசிட் டீம் வந்து சேஸ் பண்ணிவிடும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஆப்போசிட் டீம் வந்து பவுலிங் போட்டு எல்லா விக்கெட்டையும் ஈஸியாக வந்து எடுத்து அந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக் இருக்கும். அதே மாதிரி தாங்க ஒரு ஓவரில் 2 ரன் தேவைப்படும். ஈஸியாக வின் பண்ணிடலாம் இல்லையா? 6 பாலில் 2 ரன்ங்கிறது ரொம்ப டஃப்பான விஷயம் இல்லை. ஆனால் அந்த ஓவர்லேயும் நல்ல பால் போட்டு நல்ல ஃபீல்ட் செட்டப்போட நிறைய விக்கெட்ஸ் எடுத்து அந்த மேட்சை வின் பண்ண சீன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி ஒரே பாலில் 6 ரன் எடுக்கணும் அப்படின்னா தான் வின் அப்படின்னு நினைக்கும் போது ஐயோ இது கஷ்டம், இது வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுவுமே நிறைய மேட்சஸில் வின் பண்ணதை நம்ம பார்த்துருக்குறோம். அது தோனியே நிறைய மேட்ச்சில் பண்ணியிருக்கிறார். இப்போது இதே மாதிரியான நிறைய சாதனைகள், நிறைய ஆச்சரியமான விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க ஷோக்குள்ள போகலாம். Even bringing smoke in the clouds, this off the bat, it's still in there. We've lost it. There it is again. 1983 में इंडिया ने वर्ल्ड कप जीता. वहीं से सफर मेरा शुरू हुआ. एक दिन मुझे भी वर्ल्ड कप हाथ में पकड़ना. த பால் மால் கெசட் அப்படிங்கிற ஒரு மாலை நாளிதழ் வந்து லண்டனில் வெளியாகிறது. அது வந்து 1894 ஒரு நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் சார்ந்த ஒரு நியூஸ் தான். அது வந்து ஆஸ்திரேலியா டீம் பற்றின ஒரு நியூஸ் தாங்க. அப்போது வந்து விக்டோரியா டீம் அண்ட் ஸ்க்ராட்ச் 11 டீம் அப்படின்னு 2 டீம் வந்து விளையாண்டுருக்காங்க. அந்த மேட்ச்சில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான ஒரு சாதனையை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதை பற்றின அந்த நியூஸை வந்து த பால் மால் கெசட் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த நாளிதழில் மட்டுமே போட்டிருக்கிறாங்க. இது வந்து மற்ற எந்த நாளிதழிலுமே இப்படி ஒரு தகவல் தரவு இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். என்ன நியூஸ் அப்படி தானே கேட்குறீங்க, இருங்க சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த மேட்ச்சில் வந்து டாஸ் வின் பண்ணியிருக்கிறாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, விக்டோரியா டீம் வந்துட்டு நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் ஆட போயிருக்கிறாங்க. அண்ட் தென் வந்துட்டு ஸ்க்ராட்ச் 11 பவுலிங் போட ஆரம்பிச்சிருக்காங்க. பவுலிங் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு பால் வந்து ஓங்கி அடிக்க அது வந்து ஒரு மரத்துக்கு மேலே போய் மாட்டிக்குது. இப்போ வந்து இவங்க ரன் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த ஸ்க்ராட்ச் 11 டீம்லேருந்து வந்து சொல்கிறாங்க அம்பையர்கிட்ட, பாருங்கள் பாலை காணும், இது வந்து ஸ்டாப் பண்ணுங்கள் இதை ஓடுறத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் அம்பையர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு அந்த பால் நல்லாவே தெரியுது, அதனால் நான் வந்து இதை வந்து கேன்சல்னு சொல்ல முடியாது, அவங்க ஓடுற வரைக்கும் ஓடுவாங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து பால் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறது வந்துட்டு அந்த மரத்தை குளிக்க பார்க்குறாங்க. அந்த மரத்துலேருந்து எப்படி இல்லாமல் பால் எடுக்கலாம் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பால் கீழே விழவே இல்லை. அப்புறம் எவ்வளோ முயற்சிகளுக்கு பிறகு, அதாவது மரத்தை அறுத்துடலாங்கிற அளவுக்குலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இல்லைங்கிறதுனால கடைசியில் ஒரு வழியாக அந்த பாலை எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து ரீச் ஆகும்போது கிட்டத்தட்ட இவங்க 2 பேரும், அதாவது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருப்பாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் எவ்வளோ ரன் திரும்ப அடிச்சிருந்தாங்க, 286 ரன்கள் ஓடியே எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அது எவ்வளோ டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் தூரம் அவங்க வந்து அந்த பிச் லெவலுக்குள்ளேயே ஓடி எடுத்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. ஆனால் இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எவ்வளோ தூரம் உண்மைங்கிறது நம்மளுக்கே தெரியல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது பால் மால் கெசட் அப்படிங்கிற பேப்பரில் மட்டும் தான் வந்திருக்கு. அண்ட் இதை வந்து ஆஸ்திரேலியா பேப்பர்ஸ், ஆஸ்திரேலியா நியூஸ் மேகசின்ஸ் அப்படிலாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து எங்கேயுமே வந்ததில்லை. அண்ட் அங்கே உள்ளவங்களே வந்து இதுக்கு எதிராக கண்டனம் கூட தெரிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து அவங்களே கனவு கண்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து பொய், இப்படிலாம் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் எதிர்ப்பு குரல்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் சரிப்பா, 286 ரன் ஒரு பாலில் எடுக்கிறது சாத்தியம் இல்லைன்னே வச்சுக்கலாம். சரி, ஒரு பாலில் அதிகபட்சம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ தான் எடுத்திருக்காங்க, அதாவது 286 ரன் கன்ஃபர்மேட்டிவான ஒரு நம்பர் இல்லை இல்லையா, அதை நம்பவும் முடியல அப்படின்றதுனால வந்துட்டு எது அதிகமான ரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 ரன் எடுத்திருக்காங்க. அப்படியா, என்னடா 20 ரன் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் ஷாக் ஆகுறது எனக்கு புரியுது. இது எங்கே நடந்துச்சுன்னா ஆஸ்திரேலியாவில் நடக்கிற T20 பிக் பேஷ் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் நடக்கும் இல்லையா, அதில் தான் நடந்திருக்குங்க. அதில் வந்துட்டு டிராவிஸ் பெர்த் அப்படிங்கிறவர் வந்துட்டு பேட்டிங் ஆடும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு பால் வந்து 6 அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு போடப்படுற 2 பால்களும் நோ பால்களாக அமையுது. அந்த பால்களையுமே அவர் வந்து 2 6 அடிச்சிடுறாரு. அப்போது அவர் அடித்த 20 ரன்னும் ஒரே பாலில், அதாவது அவர் அடித்த 3 6 2 நோ பால், இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 20 ரன் வருது. இதுதான் அதிகபட்ச ஸ்கோராக பார்க்கப்படுது ஒரே பாலில் எடுத்ததா. அதே மாதிரி இதை விட வேற என்ன சாதனை நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால்ல 17 ரன் எடுத்திருக்காங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம வீரேந்தர் சேவாக் தான். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் 2004 நடந்த ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா
போட்ட பால்லாம் நோ பாலாக போக அதில் அடித்த 4 6ன்னு அடித்து ஒரு 17 ரன் எடுத்திருக்காரு நம்ம வீரேந்தர் சேவாக். என்னதான் இந்த 17 20 ஒரே பாலில் எடுத்திருந்தாலும் இதை வந்து மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுறதில்லை. ஏன்னா அது வந்து எக்ஸ்ட்ராஸ் மூலமாக வந்த ஸ்கோராக தான் பார்க்கப்படுது. அதனால் இது வந்து சாதனையாக பார்க்க முடியாது. ஆனால் இது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியாக பார்க்கணும். தென் அமெரிக்காவில் வந்துட்டு ஃபுட்பால் வந்து ரொம்ப ஃபேமஸ். அது இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள க்ரௌட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பாலை தான் வந்து ரொம்ப க்ரேஸாக வந்து பார்ப்பாங்க, விளையாடுவாங்க, எல்லாமே சொல்லலாம். ஆனால் அங்கே வந்து கிரிக்கெட்டும் ஃபேமஸ்னு சொன்னவங்களால நம்ப முடியுமான்னு தெரியல, அவ்வளோ ஃபேமஸ். அது எந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1868 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே வந்து அவங்க வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தென் அமெரிக்காவில் வந்துட்டு என்னென்ன நாடுகள் விளையாண்டுட்டு இருந்துச்சு கிரிக்கெட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா, சிலி, பிரேசில், உருகுவே, பனாமா, மெக்சிகோ, வெனிசுலா, கொலம்பியா இப்படின்னு பல கண்ட்ரிஸ் வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. எப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 1868க்கு முன்பு இருந்தே. அப்படி இருக்கும்போது 1868ஆம் ஆண்டு அர்ஜென்டினா வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1888 தான் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் 1893ஆம் ஆண்டு சிலி கூட வந்து அர்ஜென்டினா வந்து விளையாடுறாங்க. அதுக்காக சிலி நாட்டுக்கு போகணும் இல்லையா, அதுக்கு அவங்க எப்படி போனாங்க அப்படிங்கிறதா இப்போ வந்து நான் சொல்ல போகிற ஒரு ஆச்சரியமான தகவல். இப்போ வந்து அவங்க வந்து சாண்டியாகோ நகருக்கு போகணும் சிலியோட விளையாடுறதா இருந்தால். அதுக்கு வந்து அவங்க வந்து ஆன்டிஸ் மலையை வந்து கடந்து போகணும் இல்லையா. அதனால் அவங்க அதை எப்படி கடந்தாங்கன்னா கோவேரி கழுதைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதன் மேலே தான் வந்து அவங்க பயணப்பட்டிருக்காங்க 1893ஆம் ஆண்டு. அது வந்து 3 நாட்கள் அந்த பயணம் இருந்திருக்கு. அந்த 3 நாட்கள் அந்த மலையை கடந்து அந்த சைட் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சாண்டியாகோ ரீச் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அர்ஜென்டினா வெர்சஸ் சிலி மேட்ச் நடந்திருக்கு. ஸோ இந்த கோவேரி கழுதை மூலமாக வந்து ட்ராவல் ஆகி ஒரு மேட்ச் விளாண்டுருக்காங்கன்னா அப்போ வந்து அந்த டைமில் கிரிக்கெட் மேலே உள்ள ஆர்வம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்ட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பொதுவாக ஒரு 6 அப்படின்னு அடித்த உடனே அது எவ்வளோ மீட்டர் அப்படிங்கிற பார்க்குற ஆர்வம் தான் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து 100 மீட்டராக இருக்கலாம், 110 மீட்டர்ஸாக இருக்கலாம், இது வந்து ஹையஸ்ட் 6ஆ, இது வந்து லாங்கஸ்ட் 6ஆ அப்படின்னு பார்க்குற மாதிரியான ஒரு ஆர்வம் தான் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். 6ஐ தாண்டி ஒரு ஆர்வம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இருக்கிறதுலே ரொம்ப தூரம் அடித்த, அதாவது லாங்கஸ்ட் 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை சொல்லுவாங்கன்னு தெரியுமா? அது யாருக்கும் தெரியுமான்னு தெரில. ஆக்சுவலாக இது வந்து நான் சொல்ல போகிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெஷ் நியூஸாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தாண்டி போன ஒரு 6ஐ பற்றி தாங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னது 1500 கிலோமீட்டர் தாண்டி எப்படியா ஒரு 6 அடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. இது வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர் தான் அடிச்சிருக்கிறாரு. அது எப்படி அடித்தார் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட அவர் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் வந்து ரொம்ப நல்ல ஹிட்டர் ஜிம்மி சின்க்ளேர் அப்படிங்கிறவர் தான் அந்த பிளேயர். அவர் வந்து ஓங்கி அடிக்க அந்த பால் வந்துட்டு நல்லா பறந்து போயிட்டு கிரவுண்டுக்கு வெளியில் இருந்த ஒரு ட்ரெயினில் போய் விழுது. அது வந்து ஜோஹன்ஸ்பர்க் ஸ்டேஷனில் இருக்கிற ஒரு ட்ரெயினில் போய் விழுது. அந்த ட்ரெயின் 2 நாள் ட்ராவல் பண்ணி கேப்டவுனில் போய் ரீச் ஆகுது. அது கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்டேஷன் தான் கேப்டவுன் ஸ்டேஷன். அங்கே போய் ரீச் ஆகுது. பால் அங்கே போய் எடுக்கிறாங்க. அவங்க அதை வச்சு கணக்கிடும்போது இருக்கிறதுலே லாங்கஸ்ட் 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டருக்கு அடித்த ஜிம்மி சின்க்ளேரோடைய அந்த 6 தான் வந்து நம்ம இப்போ வரைக்குமே கணக்கில் எடுத்துக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம்.